வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்பொங்கல் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதையும் ஈஸியாக செய்கிற மாதிரி பார்க்கலாங்க. வாங்க. இப்போது குக்கர் காஞ்சாச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை கரண்டி எண்ணெய், இந்த மெஷர்மெண்ட் கப்பு பாருங்கள். இதில் ஒரு அரை கரண்டி ஊற்றிருக்கேன். அது 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஆயில் கம்மியாக இருக்கப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். மொத்தமானா காய லேட் ஆகும், அதனால இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால இப்படியே கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் பாக்கி எண்ணெய் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நான் ஒரு 2 அழகு அரிசி வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையானது போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடுறேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் சின்னதாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு நம்மளுடைய இது இருக்குது இல்லைங்களா, மோந்திர விரலில், அதில் ஒரு 1/2 இன்ச்சு மாதிரி வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் எதுவாகாதுன்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்க, இது அப்படி நல்லா மணம் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ 2 அழகு அரிசிக்கு அரை அழகு சிறுபருப்பு வச்சுருக்கேங்க. சாப்பாட்டு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சுங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சு ஆயிலில் கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. இப்போ அது ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணியாச்சு. சுடு தண்ணி ஆட் பண்ணிடலாம். சுடு தண்ணியோட மெஷர்மெண்ட்டு ஆழாக்கு அரிசிக்கு 2.5 கிளாஸ், அதாவது எதில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதை 2 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப வரையாகவும் இருக்காது, குழைவு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஓட்டில் பொங்கல் மாதிரியே வரும் நமக்கு. அது தண்ணி இப்போது தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது. நான் அரை தேக்கரண்டி தான் எண்ணெய் ஆட் பண்ணேங்க ஃபஸ்ட்டு தாளிப்புக்காக, முந்திரிக்கு. இப்போ வந்து இதே இதில் இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு 3 to 5 விசில்ஸ் இருந்தால் கூட ஓகேங்க. விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க. 5 விசில்ஸ் வந்தாச்சுங்க. இப்போ வாங்க பார்ப்போம். நல்ல மணமாக இருக்குங்க. கரெக்டான மெஷர்மெண்ட் தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கருவேப்பிலை தாங்க போட்டுப்பேன் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு, நல்லா மணமாக இருக்கும்னு. பாக்கியெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் கேஷ்யூவோட போடலன்னாங்க, ஃபஸ்ட்டே கேஷ்யூ வறுத்து தனியாக வச்சுட்டேன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், அதனால தனியாக எடுத்துக்கிட்டேங்க. நல்லா சாஃப்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்குங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், குக்கர்லேயே ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் மீ கிரிதரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.